ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். குரூப் 2 2A டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருந்தேன். ஸோ அதோட ஓவர் ரிவ்யூ, அதாவது குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிடிஎஃப் நான் வந்து கொடுக்க போகிறேன், ஸோ எப்படியெல்லாம் எக்ஸாம் நடக்க போகுது, எவ்வளோ ஃபீஸு, என்றைக்கு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, இதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பிள் பேஜஸ் முதற்கொண்டு இணைச்சிருக்கேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். அப்போ தான் நீங்களும் வந்து மிஸ் ஆகாமல் எல்லா வீடியோவுமே வந்து பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16/6/2024 தான் வந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வர்ற சண்டே வந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோனா வெறும் 800 ரூபா தான். எதுக்கு? ப்ரிலிம்ஸில் நீங்கள் வந்து வின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து தேடி அலைய வேண்டியதில்லை. ஸோ குரூப் 2 மெயின்ஸுக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸ் வின் பண்ணிட்டீங்கன்னா குரூப் 2 மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து கோச்சிங் கொடுக்கப்படும். ஸோ இந்த ஃபீஸுக்கு வேறு எங்கேயுமே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிமிட்டட் சீட்ஸ் தான். ஸோ தேவையான ஆள் சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து பேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸோ வீக்லி டெஸ்ட் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின் பிடிஎஃப் வடிவில் நான் வந்து கொடுத்துருவேன். கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும், அந்த கொஸ்டின் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் நடக்கும். ஸோ டெஸ்ட் அதாவது நீங்கள் 200க்கு 150க்கு மேலே எடுத்தவங்களோட நேம் லிஸ்ட் எல்லாமே நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ அதனால் மறக்காமல் வந்து இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சாம்பிள் பேஜஸ் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்க போகிற நோட்ஸ் எப்படி இருக்கணும், ஸோ அதுதான் வந்து மெயின். ஸோ நீங்கள் வந்து புக்கில் போய் நீங்கள் லைன் பை லைனாக, தமிழை பொறுத்தளவுக்கு நீங்கள் லைன் பை லைனாக தான் படிக்கணும். அது புக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவையில்லாத கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த புக்கு வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் அத்தனை பேஜ் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு சலிப்பாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருக்கும். உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸ் படித்தோம், எந்த பாயிண்ட்ஸ் படிக்கலைன்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்காது. இந்த குறுகிய டைமில் மொத்தமே 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதத்தில் நீங்கள் வந்து புக்கில் படித்தாலுமே உங்களுக்கு வந்து நிறையா பாயிண்ட்ஸ் விட்ட மாதிரியே ஒரு ஃபீலாக இருக்கும். நீங்கள் நோட்ஸும் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 மாதம் தான் இருக்குது. ஃபுல் டைமாக படிக்கிறவங்க வேணால் நோட்ஸ் எடுக்கலாம். மற்ற யாராலையும் நோட்ஸ் எடுக்க முடியாது. அதுக்கான டைமும் கிடையாது. அப்படின்றப்ப நம்ம வந்து என்னதுன்னா லைன் பை லைனாக யாராவது பாயிண்ட்ஸாக செதுக்கி கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், சாம்பிள் பேஜஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பிடிஎஃப் கொடுக்க போகிறேன்றதை அப்புறம் பார்க்கலாம். தமிழ் மட்டும் இதில் நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 10th நம்ம ஃபஸ்ட்டே நம்ம என்ன போட்டிருப்போம்னா 10th தான் போட்டிருப்போம். ஏன்னா இது வந்து டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டுன்றனால 11th 10th 9th சரிங்களா? ஸோ 9th 10th 11th 12th இதை வந்து கம்பல்சரி தரவாக படிச்சுட்டு போயிடணும். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்டுனால நம்மளால் டிகிரி புக்கை தேடி படிக்க முடியலனாலும் 9th 10th 11th 12th நல்லா தரவாக படிச்சுட்டு போயிடணும். அதுவும் 6 தமிழை பொறுத்தளவுக்கு அட்டை கண்டிப்பாக படிச்சுட்டு போகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th தமிழ் பார்த்தீங்கன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 பேஜஸ் இருக்கும், இலக்கணம் எல்லாம் சேர்த்து. நான் பார்த்தீங்கன்னா இப்போ உரைநடை வரைக்கும் கொடுத்துருப்பேன். எவ்வளோன்னு கொடுத்துருப்பேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 பேஜில் நம்ம உரைநடை வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணைப்பாடமும் இலக்கணம் மட்டும்தான் நான் வந்து இன்னும் இதில் வந்து கொடுக்காம இருப்பேன். சரிங்களா? ஸோ இது ஒன்லி சாம்பிள் பேஜஸ் தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு இல்லாதவங்க நீங்கள் இது அப்படியே படிச்சுக்கலாம். நான் புக்கில் இருக்கிறதான் எடுத்து கொடுத்துருக்கேன். முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். தேவையில்லாத பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்க மாட்டேன். அப்போ இதிலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஜஸ் குறையும். சரிங்களா? வெறும் 7 பேஜஸில் உரைநடை வரைக்கும் நான் அதில் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக உங்களுக்கு பாயிண்ட்டாக கொடுத்துருப்பேன், பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த பிடிஎஃபை பார்த்தாலே படிக்கணுன்ற ஆசை வந்து வந்துடும். ஒரு பொருள் அழகாக இருக்குன்னா அதை வந்து நம்ம வந்து வாங்கணும்னு தோணும். அந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து நல்லா அழகாக இருந்தாலே உங்களுக்கு அதை பார்க்க ஆர்வம் அதிகமாகும், படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட்டு தன்னாலேயே வரும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிடிஎஃப் நான் வந்து இப்போ 16ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு பிடிஎஃபாக கொடுக்க மாட்டேன். சரிங்களா? இப்போ தமிழ் ஃபஸ்ட்டு அதாவது ஒரு வாரம் என்ன கொடுத்துருப்பேன்னா 6 அதாவது 10th இருக்க 5 அதாவது 1 to 5 இயல் வந்து கொடுத்துருப்பேன். அந்த ஒரு வாரம் நீங்கள் தமிழில் வந்து என்ன படிக்க போகிறீங்கன்னா 1 to 5 இயல் வரைக்கும் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ அந்த 5 இயல் பிடிஎஃபையும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா அழகாக பாயிண்ட்ஸாக எடுத்து டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கே அதை பார்த்தா படிக்கணும்னு தோணும். 5 இயலுமே மொத்தமாக கொடுத்துருவேன். சரிங்களா? 16ஆம் தேதி
உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 5-7க்கான பிடிஎஃப்பும் பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த பிடிஎஃப்பை நீங்கள் போய் டவுன்லோட் போட்டுக்கலாம். சரிங்களா, டவுன்லோட் போட்டு படிக்கும் 5 நீங்கள் வந்து டவுன்லோட் போடும்போது உங்களுக்கு நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அப்படின்றப்ப நீங்கள் ஒரே நாள்லேயே கூட அந்த 5 வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும் தமிழ். சரிங்களா, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி முக்கியமான புக்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நானும் பார்த்தீங்கன்னா இங்கே பாக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நூல்வெளியும் பார்த்தீங்கன்னா புக்கில் வந்து பேராகிராஃபாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன்னா பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மொத்தம் நூல்வெளினா எத்தனை, மொத்தம் ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்ஸை படித்தா போதும். சரிங்களா, பாவலர் பெருஞ்சிதினாரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்ஸை படித்தா போதும். எந்த பாயிண்ட்ஸ் நமக்கு ஞாபகம் இல்லையோ திரும்பி அதை அப்படியே ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் செயல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயரில் 2 இருக்குது. அதே மாதிரி அந்த இயல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த இதில் என்னென்ன இருக்குது, எத்தனை செயல் இருக்குது, எத்தனை உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் இருக்குன்றத, ஸோ அது யார் யார் எழுதுனாங்க அப்படின்றதையும் நான் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். சரிங்களா, ஸோ அது வந்து இங்கே பாருங்கள் நான் பாக்ஸ் பண்ணி மொத்தமாகவே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அப்போ இங்கேயே ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும். இப்போ அன்னை மொழியாக யார் எழுதியது, பாவலர் பெருஞ்சித்தினார். தமிழ்ச்சொல் வளமாம் யார் எழுதியது, தேவநேய பாவனார். ஸோ அப்படின்றப்ப இந்த ஆசிரியர் அதோட நூல் அதோட ஆசிரியர்ன்றது நம்ம இங்கேயே இயர் ஸ்டார்டிங்லேயே படிச்சிருவோம். ஸோ படிச்சுட்டு உங்களுக்கு உள்ளே போகிறப்ப இன்னும் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் நல்லா கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நான் பாக்ஸாக பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். இது பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிடிஎஃப் கிடைக்கும். இதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வரும். ஆனால் இதுக்கான பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்சில் மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கலாம்னு கூட நினைக்கலாம். ஆனால் வெறும் 3 மாதம் தான் இருக்குது. உங்களுக்கு 1 வருஷம் இருந்தால் கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் வெறும் 3 மாதம் தான் இருக்குன்றனால உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கலாம் டைம் கிடைக்காது. இந்த பிடிஎஃப் அப்படியே வாங்கி முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து பாடல் தேவைப்படும். அந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதுக்கான மீனிங் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. கரெக்டாக, ஸோ அப்படின்றப்ப அந்த மீனிங்லாம் உங்களுக்கு வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பாடல் வரிகள் மட்டும் படித்தா போதும். ஸோ அப்படின்றப்ப நான் பாடல் வரிகள் மட்டும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதோட பிடிஎஃப்பும் நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேட்சில் வந்து சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 15. ஸோ லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு போகாதீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சர்வர் பிஸின்னு வந்துடும். அதனால் இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 16ஆந்தேதி பேட்ச்னா சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க. 16ஆந்தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 5-7 இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு அழகாக பிடிஎஃபாக நான் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா, 5-7க்கான பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு 5-7 மொத்தமாக படிச்சுக்கோங்க. ஜிகேக்கும் அந்த மாதிரி தான் நான் மொத்தமாக எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஏன்னா பிடிஎஃப் போடுறவங்க ஒவ்வொன்றா போய் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் மொத்தமாகவே நான் வந்து கொடுத்துருவேன். நீங்களும் டவுன்லோட் போட்டு படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தமிழ்ச்சொல் வளம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய, அதாவது கொயமியான்னு நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் பண்ணி அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் வந்து பேஜஸ் அதிகமாக வருது. இல்லாட்டினா இன்னும் பேஜஸ் வந்து குறைஞ்சிருக்கும். இந்த பாக்ஸ் பண்ணதுனால தான் கொஞ்சம் பேஜஸ் அதிகமாக வருது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் அப்படி இப்படியே கொடுத்துருப்பாங்க. எங்கே என்ன இருக்குன்னே கொயமியான்னு இருக்கும். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீட்டாக இப்போ அடிவகையா எத்தனை இருக்குது, இதை எத்தனை வகைன்னு கூட கேட்கலாம். அடிவகையா 8 இருக்குது, 8 என்னென்ன அழகாக நீட்டாக படிச்சுட்டு போயிடலாம். அதே மாதிரி தான் கிளைப்பிரிவுகள் என்ன இருக்குது, 7 இருக்குது. சரிங்களா, அந்த 7 என்னென்ன நீட்டாக படிச்சுட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் இதுக்கும் நான் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதோடது நான் வந்து ஃபுல்லாக கொடுக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இருக்குது. ஸோ அதுவும் கொடுத்துருவேன். ஸோ அப்படின்றப்ப நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா தமிழை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. குரூப் 2க்கு 100 கொஸ்டின். சரிங்களா, 100 மார்க்கு கிடையாது, 100 கொஸ்டின் அப்படியே சொலையாக எடுக்கலாம். அந்தளவுக்கு பிடிஎஃப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறதே புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே பேராகிராஃபாக அப்படியே படிச்சுட்டு போவீங்க. டைம் இல்லாதனால அப்படி தான் படித்து ஆகணும். ஸோ புக்லேயே நீங்கள் படிச்சுட்டு போகிறனால எங்கே என்ன இருக்குதுன்னு அப்படி அப்படியே பாயிண்ட்ஸை மறந்துடுவோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டாக கொடுத்துருக்கனால இந்த பாயிண்ட்ஸ் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி நிற்கும். அப்படின்றப்ப அப்படி இப்படியே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி படிக்கணும். இதில் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன், ஹைலைட் பண்ணியும் கொடுத்துட்டேன், கலர்லையும் கொடுத்துட்டேன். அப்படின்றப்ப நீங்கள் வந்து இதில் வந்து ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. பிடிஎஃபாக படித்தாலும் சரி, நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சு அப்படியே படித்தாலும் சரி. சரிங்களா, பிரிண்ட் போடுறவங்க கலர் பிரிண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் பிரிண்ட் போட்டு அப்படியே அதை படிச்சிங்கன்னா ஈஸியாக ஒரு
கிட்டத்தட்ட 10th புக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேஜஸ் வருதுன்னா 10th புக்கை நம்ம வந்து 9 இயல் 90 பேஜ்லேயே 10th புக்கை முடிச்சிடலாம். அப்போ 10th புக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 to 300 பேஜஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த 300 பேஜஸை படிச்சுக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 90 பேஜஸ், பாதிக்கு பாதியாக குறைச்சிட்டேன். இன்னும் இதை பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்தோம்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பேஜஸ் குறையும். ஆனால் நோட்ஸ் எடுக்க நமக்கு டைம் கிடையாது. ஸோ அதனால் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் போடுறீங்க, பிரிண்ட் போடுறீங்க, அப்படியே படிச்சுக்க போகிறீங்க. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நீட்டாக அழகாக தான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லா இயலுமே இந்த மாதிரி தான் வரும். ஒவ்வொரு வீக்கும் நம்ம என்ன ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நான் முதல் நாளே எல்லா பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ முதல் நாளே கொடுத்துருவேன்றனால நீங்கள் வந்து மொத்தத்தையும் ஒரே வீக்குக்கு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சு படிச்சுக்கலாம். சரிங்களா? ஈஸியாக நம்ம வந்து ஸ்கெடியூல் மொத்தமே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 14 ஸ்கெடியூல் தான் கொடுத்துருக்கேன். 14 ஸ்கெடியூலை மட்டும் நீங்கள் வந்து படித்தாலே போதும். நீங்கள் வந்து இந்த குரூப் 2ஓட சிலபஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபுல்லாக. சரிங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் பேஜஸ் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன பிடிஎஃப்லாம் நான் கொடுப்பேன், ஸோ என்னென்னலாம் பேட்சில் வந்து நடக்கும், ஸோ அப்படின்ற மாதிரி ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியமானது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேனே தெரியாமல் போயிடும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th to 12th. சரிங்களா? 12th வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th நான் வந்து இதில் கொடுத்துருக்க மாட்டேன், ஸ்கெடியூலில் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் 11th 12th இயல் வாரியாக நான் நோட்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க 11th 12th இல்லையேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க. 11th 12th இயல் வாரியாக நோட்ஸ் கொடுத்துருவேன். அந்த மாதிரி ஒன்லைனர் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது சாம்பிள் பேஜஸ், அதாவது புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, தேவையில்லாத பாயிண்ட்ஸ்லாம் நீக்கிட்டேன். நீங்கள் வேணால் புக்கை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, அது இல்லாமல் லைன் பை லைன் கொஸ்டின் உங்களுக்கு ஒன்லைனர், அதாவது லைன் பை லைனாக ஒரு இயல் இருக்குன்னா, அதாவது ஃபஸ்ட் இயல் இருக்குன்னா அதில் லைன் பை லைனாக என்னென்ன கொஸ்டின்லாம் எடுக்கலாம். ஸோ இதை தவிர வேறு கொஸ்டினே இதில் கேட்க முடியாதுன்ற அளவுக்கு 6th to 12th ஒன்லைனர் பிடிஎஃப் கொடுத்துருவேன். சரிங்களா? எல்லாமே பிடிஎஃப் நான் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து வீடியோ கிடையாது, வீடியோவும் வரும், பிடிஎஃப்பும் வரும். ஸோ ஏன்னா ஒரு பிடிஎஃப்னால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் டாபிக் நோட்ஸ் அண்டு ஒன்லைனரும் கொடுத்துருவேன். ஸோ அப்போ நீங்கள் புக் வைஸும் நோட்ஸ் வச்சுருப்பீங்க, சிலபஸ் வைஸும் நோட்ஸ் வச்சுருப்பீங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டுமே ரிவிஷன் பண்ணிட்டு போனீங்கன்னா அதை தவிர தமிழில் வேறு என்ன கேட்க போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஸ்கூல் புக் சம்ஸு ப்ளஸ் டாபிக் வைஸ் இருக்க எக்ஸ்ட்ரா சம்ஸும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸும் கொடுத்துருவேன். ஸோ ஒரு சிலவங்களாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பாங்கல்ல, ஸோ அதுக்கான பிடிஎஃப்பும் நான் கொடுத்துருவேன். ஸோ அப்படின்றப்ப என்னென்ன சம்ஸ் இருக்கோ அதுக்கான பிடிஎஃப் கொடுக்கும்போது நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு நான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின், அதாவது இப்போ நான் வந்து ஸ்கெடியூலில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். வாரத்துக்கு 2 to 3 கொஷின் பேப்பர் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். சரிங்களா? ஆன்சர் கீயோடையே கொடுத்துருவேன். அதை அப்படியே நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்க போகிறீங்க. அந்த வார இறுதியில் 200 கொஷினில் கண்டிப்பாக 20 to 10 கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருந்தால் கேட்பேன். அதனால் கொஷின் பேப்பர் எந்தெந்த வாரம் என்னென்ன கொஷின் பேப்பர் நான் கொடுக்குறேனோ அந்த கொஷின் பேப்பரை படிச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருந்து நிறையா கொஷின் கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஜிஎஸ்ஸுக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நோட்ஸ் கொடுத்துருவேன். சரிங்களா? எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நோட்ஸு ப்ளஸ் ஏன்னா இது வந்து டிகிரிஸ் ஸ்டாண்டர்டுன்றனால எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஆல் லெசனுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். சரிங்களா? அதே மாதிரி தான் தமிழ், மேக்ஸு ப்ளஸ் ஜிஎஸ் 3க்குமே சேர்த்து எல்லா லெசனுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஸோ உங்களுக்கு வந்து பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ கூட பார்க்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, படிக்க போகிறீங்க, டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் உங்கள் வேலையே. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த பேட்சில் இருக்க போகுது. இவ்வளோ கம்மி அமௌண்ட்டில் இவ்வளோ நோட்ஸு இவ்வளோ கம்மி அமௌண்ட்டில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. தேவையான ஆள் சேர்ந்தோன்னே கண்டிப்பாக பேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்து டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 14 ஸ்கெடியூலே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டைட்டாக தான் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுக்கு மேலே ஒன்றை கூட குறைக்க முடியாதுன்ற பட்சத்துக்கு ரொம்ப டைட்டாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்கெடியூல் லேட்டாக வந்து ஜாயின் பண்ணாலும் முடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப அதுக்காண்டி எஃபர்ட் போட்டு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சீக்கிரமே ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? எல்லாருமே 15 தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க. 16ஆம் தேதி எல்லா நோட்ஸுமே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அதனால் 15க்குள்ளே மேக்ஸிமம் எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. முடியாத பட்சத்துக்கு
அதுக்கு மேலே அதாவது தேவையானாலும் சேர்ந்தோன்னா நான் 15ஆம் தேதியில் அதுக்கு முன்னாடியே கூட பேட்சை க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ எல்லா டீட்டெயிலுமே நான் இதில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.